ஓரிய குட்டியோடைய குட்டிங்க 3 பேருமே இன்னைக்கு தான் சாப்பிட்றாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி இருக்காங்கல்ல, ப்ரௌனி அமைதியாக இருக்குங்க. அமைதியான பையன் நல்லா தரமான செயல் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள ஒரு பிள்ளைய நல்லா கீறி விட்டுட்டான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடிச்சான்னு சொல்ல உண்மையிலே பிடிக்கவே இல்லைங்க. கீறிட்டானா, அப்ப கீறினாலும் கடிச்சாலும் எது பண்ணாலும் ஊசி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாய் வளர்க்கறது பிரச்சனை இல்லை, கடிக்கிறதும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டில் இருக்க பசங்களும் பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம், என்னன்னா ஊசி. 5 ஊசி போட்டிருக்காங்க எங்க பிள்ளைக்கு. அது போக இன்னுமே 3 ஊசி போடணுங்க. அப்போ 9 ஊசி. ஐயோ, அது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக சொல்லலைங்க, ஆனாலுமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எடுத்து 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 வீடியோ போடணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனாலுமே எங்க பிள்ளைய கடிக்கல, ஆனா கீறிடுச்சு. 9 ஊசிலேருந்து 12 ஊசி வரைக்குமே போட்டாச்சுங்க. பயமா இருக்கு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்றேன்னா, பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு கீறல் பட்டுடுச்சு, அப்புறம் ஊசி பெரிய ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா, எல்லாத்தையும் கொண்டு போய் விட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்கங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கேட்குறாங்க, அவங்க வந்து நம்ம மேல உள்ள அக்கறையில கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப திட்டுறாங்கங்க. கொஞ்சம் பார்த்துக்கங்க, பசங்களை பிள்ளைங்களை எல்லாரையுமே பார்த்துக்கங்க. நீங்கள் குட்டிங்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்க. இருக்கட்டும், இருந்தாலுமே கொஞ்சம் பிள்ளைங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிள்ளைங்க போய் அந்த குட்டிங்க நாய்க்குட்டிக்கிட்ட வாயில கையை கொடுக்கலன்னா அந்த புள்ளை இப்படி இழுக்கும் போது நீங்கள் ஏன் இழுக்கிறீங்க? அப்படியே வைக்க வேண்டியதானே? நான் கேட்குறேங்க, என் பிள்ளையா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், நான் கேட்குறேன். குட்டி நாயி அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கையை கொடுத்தீங்கன்னா இழுக்காதீங்க, கையையும் கொடுக்காதீங்க. சும்மா லைட்டா என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏன்னா பாசமா வளர்க்குற நாய்ங்க, அது வந்து நான் சொன்னேன், நாய் வந்து அது கீறிடுச்சு, ஊசி போட்டிருக்கு நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ ஊசி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஊசியே போடாதம்மான்னு சொன்னேன், என் பிள்ளைய சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாய் வளர்க்குறவங்க எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க, நாய் வளர்க்காதவங்க எல்லாருமே கீறல் பட்டா கூடமே, அதாவது நெகம் பட்டா கூட போய் ஊசி போட்டுடுறாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்றாங்க. ஏது எப்படியேங்க, ஆனாலுமே இது எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்க அம்மா அம்மா விடுமா, ஊசி போட்டோம் விடுமா அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் நீங்க சொல்லுங்க. கஷ்டமா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாள் கழிச்சு நான் போய் இந்த பிள்ளைய கூட்டு போய் ஊசி போடணும். 5 ஊசி போட்டு இன்னும் 3 ஊசி போட்டா அப்போ 9 ஊசியாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த ஓரியோ குட்டிய நான் வந்து பொம்பளை குட்டியா எடுத்துட்டு வந்தது தாங்க தப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலே எங்க வீட்டுல தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ ஏன் பொம்பளை குட்டியை எடுத்துட்டு வந்தன்னு தாங்க கேட்குறாரு. எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு தெரியாதுங்க பொம்பளை குட்டி இப்படி ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு. நாம வந்து ஒரு பொண்ணா இருந்தா இப்படி அப்படின்னு ஏதோ தெரியுங்க, ஆனா உண்மையிலேயே தெரியாதுங்க. ஆனா என் வீட்டில் டெய்லி சண்டை நடக்குதுங்க. நான் என்ன பண்றதுனே தெரியல, விடவும் முடியல. யாருமே சரிங்க பாசமா இருந்தா அவங்கள எல்லாரையும் கொண்டு நம்ம மற்றவங்கிட்ட கொடுக்க முடியுமா, இல்ல ரோட்ல விட முடியுமா? ஏங்க மனுஷாலு நம்ம கிட்ட பாசமா இருந்தவங்க இன்னொருத்தக்கிட்ட பாசம் காட்டினாலே அவங்க இவங்க கிட்ட பாசம் காட்டிட்டாங்களா, அடடா அவங்கள விடவே கூடாதுன்னு சொல்லி சண்டை வாங்குறவங்களும் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும் போது இந்த குட்டிங்களை நான் எங்க கொண்டு விடுறதுன்னே எனக்கு தெரியலங்க. கேட்டிருக்காங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆகட்டும் அப்படியே சொல்லி கிட்டத்தட்ட இந்த குட்டிங்க எல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்கங்க. 1 கிலோ எறா வாங்கி மருளிக்கிழங்கு போட்டு செஞ்சு நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து எறா மட்டுமே வச்சு சாப்பாடு கொடுத்தோம். இப்போ ராத்திரிக்கு எங்கள் பசங்க சொன்னாங்க, அம்மா
வெண்டைக்காய் போட்டு எறா குழம்பு வைமான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்காக வெண்டைக்காய் போட்டு எறா குழம்பு வச்சு நான் கொடுத்தேங்க. அதில் இருக்கிற எறாவுமே இந்த பிள்ளைங்க தாங்க சாப்பிட்டாங்க. மழை சினுப்பாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லைங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அதன் பிறகு இருக்க பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வீட்டில் உள்ளவங்க அம்மா கம்மியாக வெய்யுமா சாப்பாட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. எங்களுக்கு ராத்திரிக்கு இன்னைக்கு எறா குழம்புக்கு சாப்பாடு சின்ன கிண்ணத்தில் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசைங்க இந்த எறா குழம்புல வெண்டைக்காய் போட்டு சாப்பிட. ரொம்ப நாள் ஆகுது. மரளிக்கிழங்கு சாப்பிட்டாலும் அது பெரட்டி சாப்பிட முடியாதுல்ல, சும்மா வெறும் வாயில தானே சாப்பிட முடியும். ஆனால் எறா குழம்புன்றது அப்படியே சோறு கூட பெரட்டி சாப்பிட முடியும். நான் இப்படி தான் இன்னைக்கு மதியத்துக்கும் ராத்திரிக்கும் எங்கள் வீட்டில் 1 கிலோ எறா வச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நான் யாருக்கு கொடுக்குறேன்னா இந்த 4 பேருக்கும், எப்படின்னா ஓரியோ குட்டி 3 பேருக்கும் சேர்த்த 4 பேருக்கும் சோறு இன்னைக்கு பிசைஞ்சு கொடுக்க போகிறேன். கிச்சனுக்கு பக்கத்துலேயே அவ்வளவு அழகா உட்காஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு கொடுப்பாங்களா, அவங்க தின்றுவாங்களா அப்படின்னு. மனுஷாலும் அப்படிதாங்க, நம்மளுக்கு பணம் தருவாங்களா, அடுத்தவங்களுக்கு பணம் தருவாங்களா, பணம் மட்டும்தாங்க வாழ்க்கை. சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்க குட்டிங்க எல்லாருக்குமே சாப்பாட்டை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க. ப்ரௌனிக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவன் தானே கையில் கீரல் போட்டான், அதனால கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அந்த கீரல் வாங்கின எங்கள் புள்ள என்ன சொல்லுதுன்னா, அம்மா விடுமா பாவமான்னு சொல்லுது. ஏங்க இத்தனை ஊசி போட்ட புள்ள எப்படிங்க சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவள் சொல்லும் போது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணை நினச்சி ரொம்ப மனசு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு வச்சாச்சு. 3 பேரும் அழகாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு கட்டிலில் 3 பேரும் எவ்வளோ அழகாக கடைசியாக தூங்குவாங்கன்னு பாருங்கள். தூங்கி எழுந்த எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? கட்டிலில் படுக்க போட்டுட்டா கிட்டத்தட்ட 4 மணி ஆகுங்க. விடியா காத்தால 4 மணி 5 மணி வரைக்குமே நல்லா தூங்குவாங்க. 5 மணிக்கு மேலே எழுந்துக்கிட்டு ஆட்டம் போடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கட்டிலில் போட்டுட்டு நான் போயிடுவேன் எட்ட. அதில் இந்த பசங்க என்ன பண்ண தெரியுமா? ஐயோ அம்மா ஏமா தனியாக போட்டுலாவுதா இந்த குலோப் ஜாம் செஞ்சு. அதுவும் இல்லாமல் இந்த குலோப் ஜாம் செய்யறது என்னதான் நம்ம செஞ்சாலுமே வெடிப்பாக வந்துடும். அதனால எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அழகா பொறுமையா குலோப் ஜாமை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சு நான் இன்னைக்கு குலோப் ஜாம் செஞ்சேன். கடைசியா பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு தாங்க நல்லா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாவு காய்ச்சுவோம்ல, வெள்ளைப்பாவு சர்க்கரை பாவு, அந்த பாவு சூப்பரா நான் காய்ச்சிட்டேன். இதை கத்துக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்க, இந்த வெள்ளைப்பாவு காய்ச்சறதுக்கு. அது மாதிரி அதிரசத்துக்கும் இன்னைக்கு பாவு எடுத்தேன், சூப்பரா வந்துடுச்சு. அப்புறம் இந்த குலோப்ஜாம் பாவும் ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் பொறுமையா இருக்கணும், அதான் நான் சொல்ல வேண்டியது. என்னதான் குலோப்ஜாம் இன்னைக்கு செஞ்சு கொடுத்தாலும் இனிப்பா இருக்கு இல்லையா, அதனால என்ன சாப்பிடுவாங்க, 1 சாப்பிடுவாங்க 2 சாப்பிடுவாங்க. அதனாலதான் நல்லா காரசாரமா நெல்லிக்காவை வேக போட்டு உப்பும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்து கொடுத்துட்டேங்க. அப்படியே சூப்பரா இருந்தது. தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டாங்க பாருங்க, செம்மையா இருந்தது. இவங்களெல்லாம் பாருங்க என்ன உல்லாசமா தூங்குறாங்க பாருங்க. தூங்குறவனை போய் இந்த பிளாக்கி எழுப்புறத பாருங்க. டேய் என்னடா ஏத்தி விடணுமா? இவருக்கு ஏறவே தெரியாதுல்ல, நம்ம தான் ஏத்தி விடணும். குழந்தை எல்லாரும் ஏறுறாங்கல்ல, உனக்கு மட்டும் என்ன? நீ படுக்க போறியா? படுத்ததை பத்தியா அவனை எப்படி தொல்லை கொடுக்குறான் பாருங்க. அவங்க அம்மா வெளியில இருக்காங்க, இவங்க 3 பேரும் அப்படியே சுத்தி வராங்க. இப்ப கடைசியா ப்ரௌனி ஓடி வந்துருவான். இப்ப குலோப்ஜாம் மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு நெய்யும் போடல, அது மாதிரி பால் எதுவுமே கலக்கலைங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் மாவுல ஊற்றி கலக்க போறேன். நெல்லிக்காய் வெந்துடுச்சு பாருங்க. என்னடா சுகம் தூக்கத்தை பத்தியா? இப்போ குலோப்ஜாமும் நெல்லிக்காவும் எப்படி செய்யறோன்றதான் பார்க்க போறோம். ப்ரௌனி பாருங்க எவ்வளோ அழகா சோபால படுத்திருக்கான்னு. என்னது அக்கா கை கடிச்சல்ல, கையை கடிச்சிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. இவங்க அம்மாவை பார்க்கலாம் வாங்க. அம்மாக்காரி எங்க இருக்கிறா? தோ உட்காந்துருக்கா பாருங்க, ரோட்ல உட்காந்துருக்காங்க. 3 பேரையும் நம்ம கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மா அப்படியே உல்லாசமா அவங்க வெளியில காத்து வாங்குறாங்க.
நெல்லிக்காவை அப்படியே தனித்தனியாக அப்படியே உறுத்து எடுத்துக்கலாம். அதில் இருக்க விதையை எடுத்து எட்ட போட்டுருவோம். சின்ன சின்னதாக அப்படியே உறுத்துக்கலாம் பாருங்க. வேக போட்டாலே நாளாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இப்படி கை வச்சாலே போதும், அழகாக அப்படியே வந்துடும் பாருங்க. நல்லா வந்துருச்சுல. இதை அப்படியே எடுத்து எட்ட போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் தேவையான உப்பு, தேவையான காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள், இவ்வளோதாங்க. நான் இதை வந்து தாளிக்கலான்னு தான் நினச்சேன். கடைசியில் பசங்க சொல்லிட்டாங்க, அம்மம்மா வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களை எல்லாரையும் அசம் அடக்கி இட்டுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. இவங்களை பாருங்க, மறுபடியும் என்னது ப்ரௌனி இட்டு வந்து விட போகிறேன் பாரு. ப்ரௌனியை பார்த்தீங்களா, இவன் மட்டும் 2 பேர் இருக்காங்களான்னு இவனையும் தீட்டு வந்து விட்டுட்டாங்க. அழகு அழகு தங்கம். சரி, கீழே இறங்குறீங்களா என்ன? இவங்க யாருக்குமே இந்த இனிப்புலாம் கொடுக்க மாட்டேன். குலோப்ஜாம் இவங்க ஆசைப்படுவாங்க, கொடுத்தோம்னா கதை முடிஞ்சிடும். அதனால இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. என்னதுரி, என்ன சுகமான தூக்கம் சில்கிமா? சில்கி வண்டு மேலே படுத்துருக்கா, கருவண்டு மேலே படுத்துருக்குது பாருங்க. இப்போ மாவு அப்படியே நல்லா தண்ணி தெளித்து நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துப்போம். நல்லா பிசைஞ்சிட்டு உருட்டி எடுத்துப்போம் சின்ன சின்ன உருண்டையா. இன்னைக்கு தாங்க பாதி அளவு வந்து இந்த குலோப்ஜாம் செய்ய கற்றுட்ருக்கேன். ஏன்னா அந்த பாவு வந்து காய்ச்சும் போது நல்லா தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றுவேன், இல்லைன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக்கிடுவேன். சர்க்கரை பாவு வந்து அப்புறம் தேன் மிட்டாய் மாதிரிலாம் ஆகிடும். இதெல்லாம் நிறைய மிஸ்டேக் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாதி அளவு நல்லா வந்துருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். வீடெல்லாம் நல்லா தொடச்சி இவங்களுக்கு வந்து துணி போட்டு விட்டா அந்த துணியில் அழகாக படுப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கூட இந்த துணி ஒழுங்காக இருக்காதுங்க. இழுத்து கடிச்சு பிச்சு எடுத்துருவாங்க சில நேரத்தில். இப்போ எவ்வளோ அழகாக அப்படியே படுத்துருக்காங்க பாருங்க. அவங்க அம்மா வந்த ஒரு சின்ன சத்தம் கேட்டால் போதும், இந்த ப்ரௌனி எங்கே தான் அப்படியே பறந்து கட்டிட்டு ஓடுவானே தெரியாதுங்க. அவங்க அம்மா அந்த ஒரு நடை ஒரு மாதிரி கேட்கும் இல்லையா, நாய் சத்தம், அந்த சத்தம் கேட்டால் போதும் அவங்க அம்மாவை போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவான். வாயை பிடிச்சி பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க. இவன் பயங்கரமானவன் இவன் ப்ரௌனி. பார்க்க தான் அமைதி, ஆனால் அப்படியே வெறி எடுத்த மாதிரி இருக்கிறான் சில டைமில். அவனை கோவப்படுத்தக்கூடாது. கோவப்படுத்தினோம்னா அவனுக்கு வந்து கோவம் வந்து ரொம்ப வெறி எடுத்து ஆடுவான் அப்படியே. இவங்க வந்து ரொம்ப பயந்தாங்குழி. ஒரு இடத்துல விட்டோம்னா அதே இடத்துல இருப்பாங்க. நடிப்பான் இவன். களி எடுத்து இல்லை துணி அப்படி எடுத்து அடிக்கிற மாதிரி பார்த்தோன்னு வச்சுங்க, உடனே அப்படியே நடிப்பான் அழுகுற மாதிரி. ஏண்டா செல்லம்மா, சில்கிமா, என்னடா தங்கம், பயம் தூக்கி எங்க கீழே விட்டுருன்னு சொல்லிட்டு பார்க்குறான்னு நினைக்கிறேன். என்னது உன்னை தூக்கி விடணுமா? விடலாம் மாட்டாங்க. போ 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 போடா. இவனும் இப்போ வர வர ஏறவே மாட்டான். இவனையும் தூக்கி விடணும். போ உள்ள போ போ, இந்த ரூமுக்கு போ போ. சரி, துணியில் உட்கார போறியா? உட்காரு உட்காரு உட்காரு. உனக்கு என்ன இன்னைக்கு தயிர் சாதம் தானே? தயிர் சாதம் தானே? தயிர் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் தெரியல அவங்களுக்கு, ரொம்ப ருசியான மீன் அந்த மாதிரிலாம் ரொம்ப தெரியல. ஆனால் தயிர் கொடுத்தாலும் அழகாக சாப்பிட்றாங்க. என்னடா செல்லுங்களா, படுத்துட்டிங்களா? அக்கா ஊசி போடணும் தானே இன்னைக்கு? அக்கா ஊசி போடணும். உன்னை பத்திரமா பார்த்துக்கணும். நல்லா செஞ்சல, அந்த பிள்ளைய கையை போட்டு கீறி விட்டுட்டல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன அழகா வந்து தூங்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி சுகமான தூக்கம் நம்மளுக்கு வரலன்னு நினச்சிட்டு இருக்குங்க. தூக்கன்றதே நம்மளுக்கு கிடையாது. இவங்க நல்லா விளையாண்டாங்க, சூப்பராக சாப்பிட்டாங்க, அழகாக சமத்தா வந்து படுத்தாச்சு. நல்ல பிள்ளைங்க, தங்க பிள்ளைங்க. தூங்குங்க தூங்குங்க. இதோட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்துவாங்க. 5 மணிக்கு எழுந்துவாங்க கரெக்டாக. நம்ம ஒரு இப்படியும் அப்படியும் அசைய முடியாது, அழகாக எழுந்துருவாங்க. ஏய், குலோப்ஜாம் போட போகிறேன், போங்க போங்க எல்லாம். எல்லாம் குலோப்ஜாம் அந்த உருண்டையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துப்போம். வேலை பார்க்கும்போதே இந்த நெல்லிக்காவை ஒன்று ஒன்று எடுத்து அப்படியே வாயிலே போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். தோப்பு ரொம்ப தெரியல, நல்லா இருந்துச்சு அந்த உப்பும் காரமும். இன்னும் தாளிச்சா சூப்பராக இருக்கும். வேணான்னு சொன்னதுனால நம்மளுக்கு மிச்சம் தானே. இப்போ சர்க்கரை பாவு எடுத்துப்போம். நான் வந்து குலோப்ஜாம் ஒரு பாக்கெட் எடுத்தேன். அதே அளவுக்கு வந்து 2 கப்பு, அதாவது மாவு அளந்தோலே அதே கப் அளவுக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேங்க.
எனக்கு எப்பவுமே வராத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குலோப் ஜாமுக்கு இந்த சர்க்கரை பாவு மட்டும் மனசே வராது. அந்த மனசு வராததுனால தான் எப்பவுமே சர்க்கரை பாவு வந்து ஒரு மாதிரி சொதப்பலா போயிடுது. ஏன்னா மனம் இல்லாமல் சர்க்கரையை கம்மியாக போட்டுருவோமா, அப்போ நல்லா இருக்காது. அதனால சொல்கிறேன். ப்ரௌனி அம்மா மாதிரியே இருக்குடி. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த கண்ணு மூக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், இவங்களுக்கு வந்து கண்ணு மூக்கு மட்டும் கருப்பாக இருக்கு. ஆனால் முகம் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கு. அம்மா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரியோவுக்கு முகம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ப்ரௌனிக்கு முகம் கொஞ்சம் தட்டையாக இருக்குது. ஆனால் அதோடைய கலர் வந்து அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? சில்கிமா என்னதுடா? வெள்ளைக்கார விட்டு பிள்ளை சில்கி தான். சில்கி இப்போ எல்லா குலோப் ஜாமுமே அந்த சக்கரை பாவில் எடுத்து போட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை பாவு வந்து எவ்வளோ அழகாக தண்ணியாக இருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க விடவே கூடாது. ஒரு 5 நிமிஷமே கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் குலோப் ஜாமோட நெல்லிக்காவோட இன்னைக்கு மதியம் தயிர் சாப்பாடு தான் எல்லாருக்குமே. இவங்களுக்கும் சரி, குட்டிங்களுக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் சரி, நாங்களும் எல்லாமே தயிர் சாதம் சாப்பிட போகிறோம். நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நெல்லிக்காய் கிடைச்சதுனாலும் நீங்கள் வந்து உப்பு வெறும் மிளகாத்தூள் மட்டும் அப்படியே போட்டு குலுக்கி சாப்பிட்டு பாருங்க. எத்தனை தடவை இந்த அதிரசம் வந்து சுட்டு கொடுத்தாலும் இந்த அதிரசம் ஒழுங்கா வரவே மாட்டேதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவுலாம் நல்லா கரெக்டா வந்துச்சு, இந்த ஷேப்பும் நல்லா தான் வந்துச்சு. ஆனா என்னதான் பிரச்சனைனே தெரியல, அதிரசம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. ஆனா ருசி சூப்பரா இருந்துங்க, முறுமுறுன்னு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ரவுண்டா வரணும்ல, ரவுண்டா வந்தா தானே அதிரசம். ஏது எப்படியோ இன்னைக்கும் கொஞ்சம் சொதப்பல்ல தான் போய் முடிஞ்சிருச்சு. அதிரசம் மாவு வந்து இன்னைக்கு நான் 1/2 கிலோ பச்சரிசி ஊற போட்டு நல்லா மிக்சிலேயே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாவு அப்படியே ஜார்ல இருந்து மாத்திக்கலாம். அடுப்புல வந்து நான் வெள்ளைப்பாவு ரெடி பண்றதுக்கு வெல்லம் வந்து கம்மியா தண்ணி ஊத்தி அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா பாவு காய்ச்சறது ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் இந்த அதிரசம் வந்து பல தடவை வந்து செஞ்சாலும் வரவே மாட்டுதுங்க. சரி இன்னைக்காவது கொஞ்சம் பக்குவமா செய்வோம். கடைசி வரைக்குமே நல்லா தாங்க வந்தது. ஆனா எண்ணெயில போட்டாதான் தெரியும் அதோடைய கதை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாவு வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போறேன். நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெள்ளத்தை நல்லா கரைச்சி பாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நான் தண்ணி கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னா இந்த பாவுல ஊத்தி பார்த்தா அந்த பதம் தெரியும் இல்லையா, அதனால எப்படின்னு பாக்குறதுக்கு தண்ணிலாம் ரெடி பண்ணிட்டேன். பாவு நல்லா அப்படியே சொலண்டு காய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்க. பார்க்கவே அழகா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடடா, நம்ம இன்னைக்கு அதிரசம் வந்து இத்தனை நாள் நம்ம சொதப்பல்ல செஞ்சாலும் இன்னைக்கு பரவாயில்ல, ஏதோ அழகா செஞ்சிருவோம்னு நினைச்சா ஐயோ என்னத்த சொல்றது, வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே என்ன திட்டி இந்த அதிரசம் எதுக்குமா பண்றீங்கன்னு கேக்குறாங்க. யாரு சாப்பிட்றது, எதுக்கு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. சரி எனக்கு ஒரு ஆசைடி இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா சரியா எல்லாருமே திட்டுங்க எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாவு இப்படிதான் எடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் பார்த்தா நல்லா அழகா உருண்டு திரண்டு வந்துருச்சு. அப்ப பாவு ரெடி ஆயிடுச்சுன்னு இப்ப அரைச்சி வச்ச பச்சரிசி மாவை அதுல கொட்டி அப்படியே நல்லா கிளறி விடணுங்க. நானும் நல்லா கிளறி விட்டேன் பாருங்க, அழகா வந்துச்சு. இதுல என்னதான் மிஸ்டேக் வருதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது. யார் தான் இந்த அதிரசத்தை கண்டுபிடிச்சாலும் தெரியல. இதுக்கு மேல இந்த அதிரச வேலை செஞ்சீங்கன்னா வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு எல்லாரும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப வேஸ்டா போதா ரொம்ப திட்டுறாங்க. என்னதான் இந்த அதிரசத்துல இருக்குதுன்னு நானும் விடாமுயற்சியா இன்னைக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சு மாவை அழகா எல்லாம் ரெடி பண்ணி, நான் ஏற்கனவே பண்ணது வந்து கல்லு மாதிரி போயிடுச்சு, அப்புறம் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சு, அப்புறம் பண்ணும்போது கருங்கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னைக்கு நல்லா அழகா மாவு சூப்பரா பாவு எடுத்து நல்லா அப்படியே அருமையா அதை கிளறி ஒரு நாள் முச்சூடுமா அப்படியே வெளியிலேயே இருந்துச்சுங்க. ஏன்னா 3 நாள் ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு 3 நாள்லாம் செட் ஆகாது. ஒரு நாளிலேயே இதை நம்ம வந்து சுட்டு பார்த்தணும்னு நினைச்சு மறுநாள் இந்த மாவை நான் எடுத்து ரெடி பண்ணி நல்லா திரட்டி பார்த்தா பிறகு பாப்பீங்க பாருங்க எப்படி வந்துச்சுன்னு. அதை எனக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பசங்க சாப்பிட்டாங்க. உருந்து போயிருக்கா, எப்படிங்க சாப்பிட்றது? அது ரவுண்டாக இருந்தால் தானே சாப்பிட முடியும் அழகா. நான் தான் சொன்னேன், ரவுண்டா இருந்தாலும் புட்டு தானே சாப்பிட போறீங்க, அதனால இப்படி புட்டு கிடக்கிறத எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு இந்த பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, இது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. எது எப்படியோ மாவை நல்லா அழகா பிசைஞ்சாச்சு. ஆனா இங்க இருக்கிறாங்களே நம்ம வீட்டுல 3 குட்டிங்க, அந்த குட்டிங்க பண்ண அட்டகாசம் என்னன்னா இந்த அதிரசம் கேட்டு ரொம்ப தொல்லை. ஆனா ஒரு சின்ன பீஸ் கூட பசங்களுக்கு கொடுக்கலங்க.
கொடுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப இனிப்பு இல்லையா. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அழகாக உருண்டை ஷேப்பில் வந்துருச்சு. நான் பிடிச்ச அந்த அதிரச பாவும் நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணுமா என்னன்னு தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சேன், இருந்தாலுமே மிஸ்டேக் தான். இப்போ இந்த மாவை உருண்டை எடுத்துக்கலாம். அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சு எண்ணெய் நல்லா சூடாக்கி அதில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. வெள்ளைப்பாவு உருண்டை பார்த்தீங்கன்னா கோலி குண்டு சைஸில் அப்படியே கோலி குண்டு மாதிரியே இருக்குது. இப்போ இந்த பாவு இன்னுமே சரியில்லையோ, நான் காய்ச்சினதுன்னு தெரியல. சரி, அது எப்படியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரேஷன் அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோவுக்கு கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க. இன்னும் கம்மியாக பொட்டுக்கடலை போடலாம், ஆனால் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அந்த ரிப்பன் பகோடா. அதுக்காக தான் நான் 1 லிட்டர் எண்ணெயை வானலில் ஊற்றியாச்சு. வானல் நல்லா சூடான பிறகு தான் நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசம் மாவும் ரெடி பண்ணிட்டேன், ரிப்பன் பகோடா மாவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதிரசம் மாவு இது வரைக்குமே நினச்சேங்க நான் சூப்பராக வரும்னு சொல்லிட்டு. ரிப்பன் பகோடாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம், அது மாதிரி நல்லா அப்படியே பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் நல்லா பட்டு மாதிரி அரைக்கணும், இல்லைன்னா அப்படியே அந்த நம்ம அச்சில் வராது. அதுதான் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே ரிப்பன் பகோடா மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இது பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிரச மாவை சும்மா அப்படியே திரட்டி வைப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக தானே இருக்குது மாவு. இதில் என்ன மிஸ்டேக்கு, தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் தான் இருக்குது. என்னவோ தெரியலங்க. இப்போ உருண்டையை சின்ன சின்னதாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவுமே உருண்டை திரட்டிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா மொத்தமாக அதிரசத்தை தட்டி போட வேண்டியதான். எல்லாரும் மெல்லிஸாக போடுவாங்க. எங்கள் ஊருங்களில் பார்த்தீங்கன்னா அதிரசம் நல்லா மொத்தமாக இருக்குங்க. அந்த அதிரசம் போட்ட உடனே எடுத்துடணும். எடுத்து நல்லா ஒரு கிண்ணம் வச்சு அதை அமுக்கி விடணும். அப்போ தான் அந்த அதிரசம் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நானும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. அதாவது இதை எடுத்து போட்டு அமுக்கி நம்ம அதை எடுத்து தனி ஏனத்தில் வைக்கணும்லாம் ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தேன். கடைசியில் ஒன்றுத்துக்குமே புண்ணியம் இல்லாத போயிடுச்சுங்க. இது சரி வரலங்க. அது எப்படி சொல்ல தெரியல, உப்பி உப்பி வந்தது, ஆனால் அப்படியே பிரிஞ்சிடுச்சு. நல்லா உப்பி பிரிஞ்சிடுச்சு. என்ன மிஸ்டேக்குன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியவே இல்லை. இது அப்படியே திருப்பி போடவே முடியலங்க, திருப்பியே போட முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரிப்பன் பகோடா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இந்த மாவை வச்சு அதே எண்ணெயில் நான் இப்போ என்ன பண்ண போறோம்னா பகோடா போட்டு பசங்களுக்கு சாயந்தரத்துக்கு கொடுக்க போறேங்க. டீயோட சாப்பிடுங்க அப்படின்னு. இன்னைக்கு சாயந்தரம் எங்கள் வீட்டில் இந்த ரிப்பன் பகோடா தான். அதிரசம் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த ரவுண்டு ஷேப்பு வரவே இல்லை. குட்டிங்களுக்கு பசி எடுத்துருச்சு. இந்த வேலையில் அதிரசம் வராததுனால அந்த நைட் பசங்களுக்கு சாப்பாடு செய்யவே இல்லை. அதாவது இந்த குட்டிங்க இருக்காங்கல்ல, 3 குட்டிங்க, அவங்களுக்கு சாப்பாடு செய்யவே இல்லை. இட்லி ராத்திரி சுட்டமா, அந்த இட்லி மீன் குழம்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்தாச்சு. பகோடா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாங்களும் சாயந்தரம் டீயை குடிச்சிட்டு நைட்டு இட்லியோட மீன் குழம்போட வேலையை முடிச்சாச்சு. நீங்கள் சாயந்தரத்துக்கு என்ன சாப்பிட்டீங்க, நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்றது சொல்லுங்க. இதுல என்ன மிஸ்டேக் தாங்க வருது இந்த அதிரசத்துலன்னு மறக்காம சொல்லுங்க. வரவே மாட்டுதுங்க இந்த அதிரசம். ரிப்பன் பகோடா செம டேஸ்டா இருந்துச்சுங்க. அந்த மசாலா அரைச்சி ஊத்துறோம்ல, அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் அப்படியே நல்லா அரைச்சி ஊற்றும் போதே அந்த பகோடா வாசனை போச்சா எங்க பொண்ணுங்க சொல்லிட்டாங்க. இந்த ரிப்பன் பகோடாவுக்கு ஒரு வேலையுமே இல்லைங்க. முறுக்கை விட ரொம்ப ஈஸி நான் சொல்றேங்க. ஏன்னா முறுக்காவது புளியறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். இது அப்படி இல்லை, அப்படியே எண்ணெயில் புளிஞ்சு விட்டோம்னா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். முறுக்கை விடவே இது சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நான் இன்னைக்கு செஞ்ச இந்த ரிப்பன் பகோடா சாஃப்டாக இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டால்டா போட்டு பிசைஞ்சேன்.